அரண்மனை காவலா? அருவமனை காவலா? விதமான வார்த்தைகள் பேசினான். நான் அடிக்க மாட்டேன். பொறுமையில் சென்றவனான். பக்கமந்திரை விட்டு அடிக்க வைப்பேன். நான் இருக்கிறேன். தம்பி போடு. அடிக்கணுங்களா? இரு என்ன பண்ற? அடிக்கிறேன் அப்படின்னா யாரான இல்ல இதுக்கு மகாராஜா சொல்லி உனக்கு படி சொல்லி இருக்கிறேன். தம்பி ஓய் மாமானிக்கு அடிக்கிறாதப்பா. ஏப்பா அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்ணுவேன்? நான் ஒரே ஒரு அடிதான் சாட்டையில அடிக்குமான்னு சொல்லி பொழுதோட இங்க வரும்போது ஓட்டர் கடையில் கட்டி வாங்கி குடிக்கல. ஆமா நீ எந்த வேஷம் போட்டு சாட்டையில அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆமா வாங்கி குடிச்சிட்டு உனத்துமே. ஆமா இப்ப அடிக்கிறேங்கிற எந்த வேஷம் போட்டாலும் தான் அடிக்க மாட்டேன். நான் இன்னும் வேஷமே போடலையே. அப்படியா? ஆமா சரி நேரம் சொல்லுங்க. அடிக்கிறேன். நீ அடிக்கிற? ஆமா அங்கடி எங்க காவலா? ஓய் பக்கமந்திரி. ஆமாங்க. என் புத்தி கேட்ட மந்திரி நீ. ஆமாங்க. என்ன ஆமாங்க? உங்களுக்கு நீங்க சொல்றது ஆமாங்க. அவனை அடிக்க வேண்டாம், துன்புறுத்த வேண்டாம். ஏங்க? அவனை டம் கட்டி ஒரு ஊதனால் போதும். அவன் கப்பென்று பறந்து விடுவான். அப்படிங்களா? ஊது. ஆமா டம் கட்டி ஊது. நானா டம் கட்டி ஊதுறங்களா? ட்ரைனிங் எடுத்து வந்துறாங்க. சபைக்கு முதல் வணக்கம். சபைக்கு வணக்கம். நம் நாட்டுக்கு நாடு மகாநாடு. நீர்வளம் ஜனவளம் பயிர்வளம் பிரதிய ஒரு நீத்தான ஒரு புண்ணிய பூமி. கள்ளவளைத்து மாரியம்மன் மதுரை திருவிழாவை திருவிழா கொண்டாடி தாண்டு மகிழ்த்து எத்தனையோ ஊர் நோம்பி இருக்கும். இந்த மாதிரி பாத்திருக்கியா? எப்படி இந்த அளவுக்கு செலவு பாத்திருக்கியா? எந்த ஊர்ல இல்ல, இந்த ஊர்ல இருக்கு. அப்படியாப்பட்ட வெள்ளம் கவனமல்லாத வெள்ளமுள்ள கொண்ட மாணிக்கங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த மதுரை வீரன் மாரியம்மனுக்காக ஒரு நாடகமானதை இருக்கிறார். ஆமா வேண்டுதலை நாடகம் என்று வைத்துள்ள நாடகம் என்ன? காவலா பாதாள பங்காளி போசல் போசல் பங்காளி யாரு சத்திகன வாங்கி கொடுக்குறது என்னப்பா நீங்க? தொலைச்சிட்டு இருக்கிறோம். பாதாள அரக்கன் அல்லது போகவதி திருமணம் இந்த நாடகத்திலே அரிதாக பூசி ராஜசபைக்கு வந்தேனே. நான் யார்? என் பெயர் என்ன? என் நாடு என்ன? என் நகரம் என்ன? தெரிந்தாயா, புரிந்தாயா, அறிந்தாயா? நான் வந்து உங்க மந்திரி. உங்க மந்திரி நான். ஆமா உங்களுடைய சேவகன். எனக்கு நீங்க தெரியுதை விட பார்க்கக்கூடிய சபைக்கு எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி சொன்னாதான் தெரியும். ஓஹோ நான் யார் என்று சொல்லி வருகிறேன். சற்று கை கட்டி வாய் வத்து வருணிக்க வேண்டும். இல்லையே சொல்லுங்க. உங்க எது யமன்பதி ஜாக்கிரதை. சொல்லுங்க ஒழுக்கமா கேக்குறேன். வாந்தி எடுத்தேன் நானு. தூங்கிட்டு என் தம்பி எலி புட்ட அவ்வளவுதான். நீ எலி போட்டுவீங்க. ஆமா அது என்ன நிலவரத்தில் இருக்குது இப்ப சொல்லுவீங்க. காவலா புரிந்ததா, தெரிந்ததா, அறிந்ததா? எப்படிங்க? என் குலம் என்ன? என்னுடைய குலமோ சத்தியம் தவறாத சந்திர குலம்.
பாரு வந்தானே பாருண்ணா. வந்தாச்சு. ஓடி போ. சத்தியம் தவறாத சந்திர வம்சம், சரி. கோடு தவறாத குருகுல வம்சம். அதாவது சந்திரகுல வம்சம்னு சொல்லலாம், ஆமா, அல்லது குருகுல வம்சம்னு சொல்லலாம். உண்மை. சரி, உங்க வம்சம் இருக்கட்டும். உங்க பேர் என்ன? உங்களுக்கு பெத்தவங்க பேர் என்ன? ஓஹோ, இதெல்லாம் விளக்கமா சொன்னதான் தெரியும். கேட்டாயா ஒரு கேள்வி? எனக்கு ஆயாளக அம்மாளகம் அப்படியே நான் கேட்டேன். கேட்டாயே ஒரு கேள்வி கழிச்சுக்கிறீங்க. சரியான வார்த்தை. ஆமாங்க. எப்ப வயிற்றுக்கு என்னதான் திங்கிறேன்? பண்ணு டீ. பண்ணு டீ. நம்ம அதாவது நம்மளை வாழ வைக்கும் தாய் குலத்தை பார், தாய் குலத்தை. ஆமா. காவலா, தூங்குறவங்களுக்கும் டபுள் வணக்கம். இப்படி கூத்து பாக்குறவங்களுக்கு ஒரு கோடி வணக்கம். ஒரு வணக்கம். சரி, தூங்குறவங்களுக்கு டபுள் வணக்கம். ஏடா வெடி வெடி கூத்து பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு வணக்கம். குப்பரவர் தூங்குறவங்களுக்கு டபுள் வணக்கமா? அவங்க என்ன வேணும்னா தூங்குறாங்க. வேற என்ன? ஆயாய்க்கு மதுரை வேறு வேண்டுதலைங்க. என்னன்னு நம்ம சாமி என்னன்னு வேண்டிக்கிறோம்? சாமி மாரியம்மா மதுரை வேறா? நான் நினைச்சுக்க நடந்துருச்சுன்னா ஆடு வெட்டுறேன், கோழி எடுக்கிறேன், தட்டு வைக்கிறேன், கூத்து வைக்கிறேன், தட்டை எடுத்து வைக்கிறேன், மணி எடுத்து வைக்கிறேன், வேல் எடுத்து வைக்கிறேன், இது மாதிரி மணி எடுத்து வைக்கிறேன், எடுத்து ஆடிட்டு கிடக்கிறேன். மணி பூத செய்யும் இப்படி கூத்து கூட வைக்கிறேன் அப்படின்னு வேண்டுறோம். சரி, அந்த வேண்டுதலை செலுத்தும் போது ஆயிரக்கணக்கில் காசு பண்ணி செலவாகுது. உண்மை. ஆனா இந்த தூங்குற வேண்டுதலை பாருங்க, 10 பைசா செலவில்லை. போன வருஷம் வேண்டிக்கிட்டாங்க. என்னன்னு? சாமி அம்மா கள்ளப்பழ இது மாரியாயி மதுரை ஐயா, இந்த வருஷம் நான் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றிட்டேன்னா உனக்குன்னு திருவிழா போட்டு பெருவிழாவை கொண்டாடி அடுக்க போற மணிவாஜர் செட்டு கொண்டு வந்து கோயில்கிட்ட உனக்குன்னு கூத்து வைப்பாங்க. அதுக்குள்ள நான் நினைச்ச காரியத்தை மட்டும் நீ நிறைவேற்றிட்டா உனக்குன்னு அவங்க வந்து கூத்து ஆடும் போது ஆடுற இடத்துல கூத்தே பார்க்காம போட்டு தூங்கி போடுறேன். என்ன ஒரு வேண்டுதல? ஆமா, ஒரு ரூபா செலவு இல்ல. ஆமா, எந்த அலைச்சலும் இல்ல. இல்ல 2 வருஷம் எப்படி மாரியாயி என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் படுத்துக்கிட்டு தூங்கலாம் கூட உட்காந்துக்கிட்டாவது எங்க போகணுமோ அங்க கரெக்டா போட்டு உட்காந்துக்கிட்டாவது பேயாடுற மாதிரி தூங்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வணக்கம். ஓஹோ, சரி, அதுவும் ஒரு வேண்டுதல் தான். ஆமா ஆமா. சரி காவலா, அப்படி இருந்தாலுமே சந்திர வம்சத்தில் பிறந்தவே சாத்திரப்படி பாண்டவர் இவர்கள். காவலா, முதல்ல யார் பிறந்தார்? பச்சை தண்ணிக்கு பாலுக்கு வித்தியாசம் தெரியாத தர்மமே நிச்சயம், தர்மமே நிச்சயம், தர்மமே சகாயம் சொல்லப்பட்ட தர்மத்துக்கு ஒரு இழிவு சொல்ல வராமல் நடக்கக்கூடிய என் பெயர் தாரா புகழவடித்த தர்மபுத்திர மகாராஜ். புரிஞ்சதா? உண்மை. முதலாக நான் பிறந்தேன், இரண்டாவது 1000 கஜேந்திரர்கள் கொண்ட யானை பலம், சிங்க பலம், புலி பலம் கொண்ட என் தம்பி மதகரிய பீமசேனன் பிறந்தார். முதல்ல நீங்க பிறந்தீங்க. ஆமா. அடுத்தது உங்க தம்பி ஊமையும் பிறந்தான். ஊமை சொன்னீங்களே என் தம்பி மட்டும் வந்தான், அவ்வளவுதான், எலும்பு கூட மிஞ்சாது. ஆமா. அவர் பேர் என்ன? மதகரிய பீமசேனன். பீமசேனன். உண்மை. அப்புறம் மூன்றாவது யார் பிறந்தார்? யாரு? இருவருக்கு மொத்தவன், இருவருக்கு இளையவன். பங்குனி மாதம் 11ஆம் தேதியில் பிறந்த ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் பிறந்தார். அர்ஜுனன் பிறந்தார். ஆமா. சரி. நான்காவது சாத்திரத்தில் வெல்லவன் சகாதேவன். யானையாட்டம், குதிரையாட்டம், விழுவித்தை, மல்யுத்தம், கதாயுத வைத்தி அனைத்தும் கற்றுணர்ந்த என் தம்பி 5வது பிறந்தது நகுலராஜர் பிறந்தார். தருமரு. ஆமா. தம்பி பீம, 3வது அர்ஜுனன், ஆமா, 4வது வந்து நகுலன், 5வது சகாதேவன். உண்மை. அப்படி நீங்க 5 பேரு பாண்டவன். நாங்கள் 5 பிறந்தோம். சரிங்க. நீங்க 5 பேர் அண்ணன் பண்ணீங்க. அண்ணன் தம்பி நீங்க தப்பு தப்பா என்கிட்ட பேசக்கூடாதப்பா. இல்லைங்க, அண்ணன் தம்பி நீங்க 5 பேரு. இந்த 5 பேத்துல 5 பேர்ல பெத்தவங்க யாரு? 5 பேரு பெத்தாரே என் தாயார். யார் தாயார்? யார்? இங்க பாரு, வேடுதல பாருங்க. வேடுதல புடிச்சு போயா? இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுது. சரி, என் தாயார் குந்தி வகத்தல குந்தி பிறந்தவன்.
அப்பா பேரு எங்க அப்பா பேரு எங்க அப்பா பேரு பாட்டப்பன். தோல் இருக்க சொல்ல முடியும். தோல் முழுகி தோல் இருக்க சொல்ல முடியும். தோல் இருக்க சொல்ல முடியும். உங்க அம்மா பேரு என்ன பேரு? நம்ம 2 பேரும் ஒன்னா தானே பிறந்தோம். ஆமா சொல்லுங்களேன் பாக்கலாம். ஒன்னால தான் நீ தனியா பிறந்த நான் தனியா பிறந்தேன். ஆனா ஒரே வவுத்துல. ஆமா செனவரி அப்பா பேரு இது எது உனக்கு சொன்னு தெரியலையா? இல்லையா நான் தூங்கிட்டா தூங்கிட்டு வரேன். ஆமா 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 எங்க அப்பா ஆம்பளை. ஆனா உங்க அப்பா ஆம்பளை எங்க அம்மா பொம்பளை. அப்பா ஆம்பளை ஆம்பளை அம்மா பொம்பளை. சரி அப்பா ஆம்பளை அம்மா பொம்பளை இருக்கட்டும். அவங்களுக்கு பேர் வேணும் இல்ல? பேரா? அதான் முதல்ல சொல்லிட்டேன். என்னடா பேரு? ஜனவரி ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி டெம்பரவரி டெம்பரவரி. ஆஹா அப்ப 3 வரி. ஏன்னா மகாராஜா எப்படி உட்கார்ந்து ஆடுறாரு, நீ உட்கார்ந்து ஆடுவியா? இது ஒரு பெரிய விஷயமா? அப்புறம் அது முடியாதா? உன்னால முடியாது. அதனால ஓரமா நிக்கிறேன். உட்கார்ந்து ஆடிட்டா உட்கார்ந்து ஆடிட்டு உனக்கு பின்ன குத்துறேன். அப்படியா? ஆமா உட்கார்ந்து ஆடணும். ஆமா அவ்வளவுதான் அவ்வளவுதான். உட்கார்ந்து ஆடிட்டா நான் பின்ன குத்துறேன். மத்தாளக்காரன் கரெக்டா அடிக்க சொல்லு. மத்தாளக்காரரா உட்கார்ந்து ஆடுறாராமா கரெக்டா அடிக்கணும். பின்ன குத்ததெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் மொபைல் கொடுத்துரு. மொபைல் சரி நான் கொடுத்துறேன். அது எப்படி நான் நம்புறது? நீ உட்கார்ந்தாரு நான் கொடுத்துறேன். இங்க பாருங்க மழை மேல யாராவது பொதுவாளுகிட்ட கொடுத்து வை. பொதுவாளுகிட்ட இந்த போட்டியில நான் ஜெயிச்சுட்டா மொபைல் எனக்கு. சரி நான் இங்க பொது இடத்துல இங்க வச்சிடுறேன். இங்க வச்சிடுறேன். இங்க வச்சுட்டேன். சரி உட்கார்ந்தாடிட்டா போன் எடுத்துக்கோ. இது நான் எடுத்துக்கிறது. ஆமா அப்படி இல்லன்னா நான் எடுத்துக்குவேன். அப்படியா? ஆமா அப்ப என் சம்பளம் உனக்கு. சரி ரைட் அப்படி கூட வச்சுக்கலாம். அப்ப அடிக்க சொல்லு. அடிக்க நல்லா கேட்டுக்குமா. உட்கார்ந்து ஆடணும். ஆமா உட்கார்ந்து ஆடணும். சரி ஆமா அடிக்க சொல்லு. அடி அடி ஆடுப்பா. ஓட்டு 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 ஓட்டு. நான் சொன்ன மாதிரி உட்கார்ந்து ஆடிட்டேன். இதுக்கு முன்ன எடுக்க கூடாது. எனக்குதான் அதானா நீ தோத்துட்ட. ஆமா நான் தோத்துட்டேன். இதுக்கு முன்ன ஏன் போன நீ உட்கார்ந்து ஆடி நீ ஜெயிச்சுட்ட. அதனால ஊம்பேனு ஊம்பு ஊம்பேனுங்கற. அட அது இல்லனா அட ஊம்பேனா ஏன் போணும். ஆமா சரி இன்னைக்கு உன்னுடைய போணும். ஆமா சரி 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 மகாராஜா வர சொல்றேன். ஆமா வர சொல்லு. வராரு பாரு. பக்கம் பரிமாற்றங்க எப்படி இல்லைங்க கோமாளுடைய பாட்டியா வயசுலாங்க உட்காந்து ஆடிட்டு அந்த போன் கொடுத்துறேன் அப்படின்னா கொடுக்க வேண்டியதாங்க. உட்காந்து ஆடி சொன்ன மாதிரி கோமாளி உட்காந்து ஆடி. ஆமாங்க அவர்கிட்ட கொடுத்தா ஒரு 5 கொடுத்துட்டாரு. கொடுத்த பொருளை திருப்பி கொடுத்தாச்சு. பண்ட மாற்று முறை. ஓ ஆமாங்க செல்லுதான் மாத்தீங்க. அது அப்பப்ப மாட்டிக்குங்க. அது இருக்கட்டும். அதான் சொன்னா உங்க அப்பா அம்மா யாரு? என் தாய் தந்தை. குலத்தை சொல்லிட்டீங்க. குடியிருந்த கோவில் எம்ஜிஆர் படம். தெய்வத்தாய் என் தாய். அதே எம்ஜிஆர் படம் தான். ஏய் தெய்வத்தாய் படம் பேரா சொல்ல வந்தேன். குடியிருந்த கோயில் வரைக்கும் தெய்வத்தாய் காவலா அன்னையோர் ஆலயமாடா. அது ரஜினி படம். சூப்பர் ஸ்டார். வாய் தொடக்கூடாது. என்ன அன்னையோர் ஆலயம்னா அவர் நடிச்ச படம் தாங்க. காவலா என் தாயார் யார்? என் தந்தையார் யார்? எனக்கு ஒரு தாய் இல்ல 2 தாய்மார்கள். 2 அம்மாவா? ஆமா அப்பா 2 அம்மா 1 அப்பா. எனக்கு எனக்கு அப்படி இல்லையே. இப்படி எனக்கு 1 அம்மா 3 அப்பா. 1 அப்பா 2 அம்மா தான் தெரியாது. 3 அப்பா 1 அம்மாவா? 3 அப்பா 1 அம்மா எப்படி சொல்லு. ஏன் இதுல என்ன தப்பு? என்ன தவணை முறையா இருக்குது. என்ன உங்க அம்மா போய் இந்த இடத்துல ஏன்னா இப்படி பேசுற கேவலமா? பைத்தியங்களா நான் கேவலமா பேசுறேன். அப்புறம் 3 அப்பா 1 அம்மாங்கற அப்படி கேள். என்னடா உங்க தப்பு செஞ்சா வந்து சபையில இப்படிதான் சொல்லுவியாடா? எங்க அப்பா கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி 3 பேரு. எங்க அப்பனுடைய தம்பி எனக்கு சித்தப்பா. சித்தப்பா அதுல அப்பா வருது இல்ல? அப்பா சித்தப்பா. எங்க அப்பனுடைய அண்ணன் எனக்கு பெரியப்பா. பெரியப்பா பெரியப்பா அதுல ஒரு அப்பா வருது. ஆமா அப்பா என்ன பெத்தப்பா.
3 அப்பா. அதான் 3 அப்பா ஒரு அம்மா. கோமாளியுடைய அறிவுக்கு இங்க இருக்கவே கூடாது. காவலா என் தாயார் சரி. குந்தி மந்தாரி என் தாய்மார்கள். குந்தி மந்தாரி, குந்தமாதேவி, மந்தாரி தேவி. சரி. என் தந்தையாரோ சந்திர வம்சத்தில் பிறந்த என் தந்தை பாண்டிபுத்திர மகாராஜனின் தந்தை. அப்படி பிறந்து சரி வளர்ந்து சீரும் சிறப்போடு சிங்கார முடிவோடு நாங்கள் வாழ்ந்து வந்தோம். தக்க 16 வயதானது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் எனக்கு கல்யாணம் ஆகக்கூடாது? நீங்க மாலையிட்டு வேலை விட்டது யாரு? காவலா எங்களுடைய நாட்டிலே நீர்வளம், ஜனவளம், பயிர் வளம் அனைத்துமே எங்களுக்கு இருக்கிறது. சந்தோஷமாக எங்களுடைய நாட்டிலே இருக்கும் பொழுது நாங்கள் திருமணம் செய்த என் மனைவி அது யாரு? அவள் பெயர் என்ன? அவள் உடையழகு, பூவழகு, பொட்டழகு, என்ன ஒரு அழகு தெரியுமா? யாருக்கு அது? ஏன் முன்னாடி மட்டும் அப்படியே பொண்டாட்டி யாருன்னு கேக்குறேன் பேரு. ஓ, நான் மகாராஜா. என் மனைவி உனக்கு மகாராணி. மகாராணி பேர் என்ன சொல்லி வரியே? என்ன கேட்காம வாயில எடுத்து வச்சு என்ன கேட்காம 1 மணி கூட தொடக்கூடாது. காவலா பட்டான பந்தலிலே 10 பேரு தானறிய அம்மையை மிதித்து அருந்ததி முகம் பார்த்து நான் மாலையிட்ட மனைவியா? காவலா என்னுடைய மனைவியோ அருகில் 10 பாண்டால் இருந்து இருக்கலாம். கொண்டாடி பேர் பாஞ்சலி. ஆமா, பாஞ்சலினே சொன்னேன். 16 நீனாச்சும் பாஞ்சு அவர் 16ங்கிற. அவருடைய பெயர் செல்ல பெயர். செல்ல பெயர். ஆமா, பாஞ்சாலி. அருகிலே பாஞ்சாலி. சரி சரி சரி. அப்படி பாஞ்சாலியை திருமணம் செய்து சீரும் சிறப்போடு சிங்கார வடிவோடு எங்களுடைய நாட்டிலே சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் காவலா இன்றைய தினம் என் மனைவி பத்திரி பாஞ்சாலி அழைத்து வா. சரி. மன்னன் அழைத்தேன் என்று அவளை வேகமாக அழைத்து வாடா. அப்படிங்களா? என் பொண்டாடியில போடா. சரி. என்ன போறேன் போங்க. நான் இங்க போ. தன்னபால போறேன்னு என்னன்னு கேட்டீங்க முத? பொண்டாடிட்டு தானே? ஆமா. போறேன் போ. டேய் இல்ல நான் போகும்போது வேற, இவன் சொல்ற அர்த்தம் வேறன்னு நினைக்கிறேன். துட்டு கிட்ட தரணுமா? எதுக்கு? இது தேவையில்லையா? எதுக்குடா? அந்த அம்மா கிட்ட. அட என் பொண்டாடி உன்னை கண்டாவே பொண்டாட்டி பிடிக்காது. பொண்டாடிட்டு போக சொல்ல, பொண்டாட்டி போய் மகாராஜா கூப்பிட்டாருன்னு கூட்டிட்டு வா. கையை பிடிச்சி. யார்? பாஞ்சாலிய? ஆமா, உடனே கூட்டி வரேன். புறப்படு. சரிங்க. அறிவுரை.
Thank you.